அழகான தேவதை நமக்கு திருமணம் ஆகிறதுக்கு நமக்கு பெண்ணா மணப்பெண்ணா வருவான்னு எதிர்பார்ப்போட இருந்த எனக்கு தேவாங்கு மாதிரி வந்து சேர்ந்துச்சு சார். தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. ஆனா நாம தேவதைக்கு ஏத்த புருஷனா இருக்கிறோமா அப்படின்னு முதல்ல தெரியணும்ல. எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 3 மந்த்லயே எனக்கு வந்து அவங்களே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஈகோ பார்க்க கூடாது சார். ஈகோ பார்க்க கூடாது. நீங்க ஈகோவை விட்டு கொடுக்குறீங்க. விட்டு கொடுப்பேன் சார். சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா, தன்னை மட்டும் சுத்தி உலகம் இருக்குன்னு, அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது தான் சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல்னு தோணுது. எங்க வீட்ல எல்லாம் இல்ல, அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரே தான் காலில் வந்து அடைச்சிப்போ டப்புன்னு காலில் விழுகிற ஓன்ட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன், அவ்வளவுதானே சார். வெளியில நான் ராஜா, வீட்டு உள்ளார கூஜாவா தான் சார் இருக்க முடியுது. எதுக்கு இன்னும் கூட இருக்கீங்க? இல்ல இல்ல அப்படி தப்பா பேசாதீங்க. நான் தப்பா பேசல. கிரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. திருமணம் என்பது இருவர் கண்ட ஓர் கனவு. ஏங்க கல்யாணம் தாங்க எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. வெசஸ் கிராப்பி மேரேஜ் லைஃப், கல்யாணம் தாங்க எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்ற இந்த பக்கம் ஒரு கூட்டம். எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி தான் இப்போ உங்ககிட்ட முன்வைக்கிற கேள்வி. திருமண வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, கல்யாணத்துக்கு போகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லை இல்லையா? அழகான தேவதை நமக்கு திருமணம் ஆகிறதுக்கு நமக்கு பெண்ணா மணப்பெண்ணா வருவான்னு எதிர்பார்ப்போட இருந்த எனக்கு தேவாங்கு மாதிரி வந்து சேர்ந்துச்சு சார். தேவாங்க மாதிரி தேவாங்கு மாதிரி வந்து சேர்ந்தாங்க. எல்லாருக்கும் அழகான மனைவி தேவை, அழகான கணவன் தேவைன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா. நம்மளோட என்ன குறையோ இல்லை என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த தேவாங்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்கங்க. அதை செய்யாதீங்க. வாபஸ் வாங்கிக்கங்க. ஏன்னா அது வந்து பெண்களை வந்து நம்ம மதிக்கிறோம், கொண்டாடுறோம், நாட்டுக்கே பாரத மாதான்னு பேர் வச்சிருக்கோம்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால அந்த மாதிரி இதுக்குள்ள போக வேணாம். தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் தேவையான மனைவி கிடைக்காது. எல்லாரும் நயன்தாரா கட்டிக்கணும்னு பார்த்தா ஒரு நயன்தாரா தான் இருக்காங்க. உண்மைதான். ஆமா, நீங்க கிடைச்ச உங்க ஒய்ஃபை நயன்தாராவை பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பாங்க. தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. ஆனா நாம தேவதைக்கு ஏத்த புருஷனா இருக்கிறோமா அப்படின்னு முதல்ல தெரியணும்ல. ஒரு நிமிடம். அவங்க சொன்னாங்க தேவதை மாதிரி நான் உருவத்தில் எதிர்பார்த்தது உண்மை. ஆனா அவங்க குணத்துல தேவதையா வந்து சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் காம்ப்ரமைஸோட எங்க ஃபேமிலி ஓடுது. நீங்க என்ன திருமண வாழ்க்கையில எதிர்பார்த்து போய் ஏமாந்தீங்க சொல்லுங்க. 25 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு சார். 57 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் ஒரு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்தது கிடையாது. இன்ன வரைக்கும் எங்கேயா நான் ஆயிடுச்சுன்னு போனதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு 1/4 சவரம் தங்கனா கூட நான் போட்டது கிடையாது. ஏமாற்றம் தான் எனக்கு. என் பிள்ளைங்களா தான் இன்னைக்கு நான் முன்னேற்ற இந்த இடத்துல வந்து உட்காந்து இருக்கிறேன் சார். பையன் வந்திருக்காரா? பையன் வந்திருக்காரு சார். அப்பா வந்து தினக்கூலி சார். 15 வருஷத்துல இருந்து பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அக்கா வந்து பிகாம் முடிச்சாங்க. அண்ணன் பிஏ ஹிஸ்ட்ரி, நான் வந்து பிசிஏ. ஸோ இந்த மூணுத்தையும் வந்து 3 பேரும் வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் படிக்க வச்சது யாரு? அப்பா. ஸோ அந்த மனுஷன் டெய்லியும் தினக்கூலிக்கு ஓடுனதால தான் எங்களை படிக்க வச்சாரு. ஸோ அந்த டைம்ல இவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நாங்கள் வந்து 3 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். நானும் கூட பாடுபட்டு நானும் ரோட்டு வேலைக்கு போவேன். எல்லா வேலையும் நான் செய்வேன் சார். கலைக்கு போயிருக்கேன். எல்லாமே இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் சார். நான் இல்லைன்னு சொல்லல. அதனால அப்பாவையும் இல்ல அவங்க கேள்வி என்னன்னா, பிள்ளைங்களாம் படிக்க வச்சாரு, நல்லா வளர்த்தாரு, மனைவியாக என்னுடைய சந்தோஷத்தை அவர் நிறைவேற்றலைங்கிறதான் கல்யாணத்துல சொல்றாங்க. 57 வயசுல இன்ன வரைக்கும் கல்யாணம் நாளுன்னு ஒரு கேக்கு வெட்டது கிடையாது சார். நான் சார் எவ்வளோ பேர் வெட்டும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு சார். என்னை படிக்க வச்சிருந்தா இவங்க இந்த அளவுக்கு என்னை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க சார். வீட்டுக்காரன்னு ஏமாந்துருக்க மாட்டேன் சார். நான் உங்க அம்மா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, ஒரு நாள் கூட என்ன சினிமா கூட்டு போனதில்லை, எங்க வெளியில கூட்டு போனதில்லை, பசங்களை படிக்க வச்சாரே தவிர ஹோட்டல் கூட்டு போய் கூட சாப்பிடலன்னு சொல்றாங்களேப்பா. இது உங்க அப்பாட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? காலையில கூட டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கி கொடுத்துட்டு வந்தாரு சார். ஹோட்டல் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கிட்டு நீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. இது இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இதை மாத்திக்க சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட? நான் நல்ல கோயிலுக்கு தான் சார் கூட்டின்னு போக சொல்லி கேட்பேன். சார் அவரை சினிமா கூட்டு போங்க, ஹோட்டல் கூட்டு போங்க, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. தம்பி கேக் வெட்ட வேண்டியது உன் பொறுப்பு சார். கண்டிப்பா சார், உங்களையும் இன்வைட் பண்றோம் சார். என்ன இன்வைட் பண்றீங்களா? சந்தோஷம். என்ன ஏமாற்றம்? உங்களை எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் சார். அதனால ஆரி பிரதரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாரமா நான் வா தமிழாவாக்கு போகணும்னு கெஞ்சிட்டு இருக்கேன் சார். ஆனா அனுப்பல. நேத்து தான் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒருவேளை அவர் முன்னாடியே பர்மிஷன் கொடுத்துருந்தா நான் அந்த சைடு உட்காந்துருப்பேன் சார். ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கேன் இங்க வர்றதுக்கு. என்னங்க பழிய தூக்கி என் மேல போட்டீங்க கடைசியில? நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்.
அதாவது அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணவங்களை விட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க நம்மளோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அது பொய் சார். 2012 ஜஸ்ட் எனக்கு 2 மார்க்கில் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமில் விட்டுட்டேன் சார். இப்போ 20 மார்க் பின்னாடி போய் நிற்கிறேன் சார். ஏன்னா அவங்க நல்லா தான் வச்சுக்கிறாங்க, அதில் எதுவும் குறை சொல்ல முடியாது சார். ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு நிறைவேறல. இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸ்கூல் டேஸில் நான் நல்லா விளையாடுவேன். இப்போ கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டேன். ஏன்னா வந்து உண்டியல் இப்போ சொன்னாங்க இல்லையா, பாடி ஷேமிங் சொன்னாங்களா, அது என் வீட்டில் நிறைய நடந்துட்டு இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த ஷோக்கு வந்து ஒரு ஃப்ராகோ இல்லை சுடிதாரோ போட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கல. அடிப்படை என்னன்னா, ஒவ்வொரு விமனுமே அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மதிக்கப்படும் போது அந்த ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும். அப்போ வந்து எல்லாமே மகிழ்ச்சியா தான் போகும். கஷ்டமான இடத்துக்கு நாங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்லைங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அந்த இடத்துல. மேரேஜ்னு சொன்னாலே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா கண்டிப்பா எல்லா பெண்களும் நாங்க அந்த சைடு வந்து உட்கார்ந்துக்கிறோம். இங்க நாங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்ல. சொல்ல வரேன். இதுதான் கேக்குறேன். உங்க வாழ்க்கையில நடந்த ஏமாற்றத்தை என்னன்னு சொல்லுங்க. ஒரு நார்மலான ஏமாற்றம் எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு மறுபடியும் வரா அப்படின்னா, நீ என்ன இங்க இவ்வளவு நாள் உட்காந்துட்டு இருக்க, நீ உங்க வீட்டுக்கு கிளம்பலையா? நம்ம நாத்தனார், தம்பி, அப்பா, அம்மா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது ஒரு மெயினான ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. மேரேஜ் வந்து வீட்டில் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, தனி கொடுத்துனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லேயே அந்த வார்த்தை அவங்க கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருந்தது, ஒரு இடியே விழுந்த மாதிரி இருந்தது. சரி போக செட் ஆகிடும், அவங்கள மைண்டு மாற்றிடலாம் அப்படின்னு. எங்கள் அம்மா, நானே, எங்கள் அப்பா 3 பேர் தான், சொந்த வீடு. ஏதாவது ஒரு குறை, உங்கள் அம்மா வந்து அது பண்ண மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்க துணி என் துணி மட்டும் தான் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் துணி வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உன் வீட்டு வேலைக்காரியா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் நான் வேலைக்காரி இல்லை. வேலைக்காரினா நீ வந்து வேலைக்காரி வச்சுக்கோ, வேணும்னா வந்து தனியாக வாழு, அப்படி இல்லைனா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வீட்டில் இல்லாதப்போ அப்பப்போ சொல்லி காட்டினாங்க போல். அவங்கக்கிட்ட சொல்லி கொண்டவங்க 2 பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி பிரச்சனை போயிருக்கு. அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, வாய் சண்டை அவங்க அம்மா வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன், மாமியார் எனக்கு வந்து எப்படி சொன்னால் வெல்கம் பண்ணாமல் ஒரு மாதிரி ஹேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசி என் ஒய்ஃப் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்ன உங்கள் அம்மா ஒரு மாதிரியா பண்ணுறாங்கன்னா, ஆமாம் உனக்கு மரியாதை வேறு தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அந்த தனி கொடுத்தனம் போக உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது உங்கள் மனைவிட்ட சொன்னீங்களா, எனக்கு தனி கொடுத்த போக விருப்பம் இல்லைன்னு முதல் இரவுல சொன்னீங்களா? சார், ஆசைப்பட்டு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் வீடு கட்டியிருக்கேன். அதுவும் சிமெண்ட் ஷீட் வீடு தான், சரிங்களா? எங்கள் சிமெண்ட் ஷீட் வீட்டில் யாருன்னா தர்மாக்கோல் போட்டு ஏசி போடுவாங்களா சார்? எங்கள் அப்பா எனக்காக போட்டார் சார். என் பொண்ணு நல்லா, என் பையன் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த மாமனா சார் அப்படி நினைப்பாங்க சொல்லுங்கள்? எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 3 மந்த்லேயே எனக்கு வந்து அவங்களே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணி செகண்ட் மேரேஜ்லேயும் என்னன்னா மாமியார் மருமகுள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார். 2 குடும்பங்கள் இணையும் போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க, அதனால தான் கல்யாணத்துலேயே பிரச்சனை இல்லைன்னு இந்த பக்கம் உட்காந்துருக்கேங்கிறத அவர் அழகாக சொல்கிறாரு. சுற்றத்தார் வந்து பிரச்சனை இருப்பாங்க சார், ஆனால் அதை சரி செய்ய வேண்டியதுதான் சார் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான கடமை. எப்படி அப்படி சரி செய்றீங்க சொல்லுங்களேன்? சரி செய்யலாம் சார். அவங்களை தெரிஞ்சுக்கிட்டு சார், இப்ப நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல என்னுடைய கணவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டார் சார். அவர் வந்து முறையா கேட்டுதான் கல்யாணம் பண்ணாங்க, லவ் எல்லாம் கிடையாது. ஆனா அவரு மட்டும் ஜாதி பார்க்கல, மற்ற அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்தாங்க. அதுல எதிர்ப்புல அவர் பண்ணினாரு. ஆனாலும் அதை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு கல்யாணத்துக்கு வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்களோடு பாசமாகி இன்னைக்கு அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்குமே நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் அவர்களே உணர்ந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வந்து ஒரு டீச்சருடைய பையன், ஆனா ஒரு தூய்மை பணியாளருடைய மகள். நான் என்னுடைய குடும்பத்துல வந்து என்னுடைய தாயார் இன்னைக்கு அவர் தான் பராமரிக்கிறாரு. என்னுடைய தகப்பனாரை விட என்னை அதிகமா சரியா சூப்பரா பார்த்துக்கொள்றாரு சார். நீங்களாம் எப்படி உங்கள் சொந்த பந்தங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியல. இந்த டிப்பு கூட நான் கூட கற்றுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகிறது. 3 இயர்ஸ் எனக்கு பேபி இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பாப்பா நின்றுச்சு. ஆனால் அந்த பாப்பாவும் எனக்கு வந்து சரியாக பிறக்கல. 8th மந்தில் வந்து எனக்கு வந்து அது வந்து டெத் ஆகிடுச்சு உள்ளே. ஏன்னா பிபினால். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. என் ஹஸ்பண்டோட அண்ணா வந்திருக்காங்க. இவர் தான் வந்து இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வரல. நான் வந்து மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்காது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னோட சிஸ்டர், இவங்களோட ஒய்ஃப், இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியாது சார். ஐயோ, உங்கள் சந்தோஷத்துக்கு காரணத்தை சொல்லுங்க. கற்றுக்கிட்டு போய் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ட்டு அவங்க பாவம். ஈகோ பார்க்கக்கூடாது சார். ஈகோ பார்க்கக்கூடாது. நீங்கள் ஈகோவை விட்டு கொடுக்குறீங்க? விட்டு கொடுப்பேன் சார். சில ஆண்கள் இருக்காங்க இல்லையா, தன்னை மட்டும் சுற்றி உலகம் இருக்குன்னு, அந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது தான் சார் கல்யாணம் உண்மையாவே சிக்கல்னு தோணுது.
அவங்க அப்பா அம்மான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் சைல்டு சார். ஸோ எனக்கு பெரிய ஃபேமிலி தேவை. நான் கேட்டு எனக்கு சிப்ளிங் இருக்கிற ஒரு பையன்தான் வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணேன். எல்லாருமே வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. நான் வச்சது வந்து 30,000. பியூட்டிஃபுல்மா. ஆனா அந்த ஃபேமிலியில ஒருத்தருமே என்கிட்ட பேசினது இல்லை சார். 6 மாசம் ஒரு ரூம்ல கட்டில் மேல அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஒரு வாயாடி சார். நான் ரொம்ப பேசுவேன். ஐம் சாரி ஃபார் பிரேக்கிங் அவுட். என்ன மாதிரி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு வந்து என் வாய்ஸ் ஞாபகப்படுத்தவே 3 மாசம் ஆச்சு. எங்க பாட்டி கூட இருந்து பாட்டி டெய்லி பேசிக்கிட்டே இருப்பாங்களா, ஒரு தனிமை, சத்தமே இல்லாம மொபைல்ல அனிமே மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கொடூரமான லைஃப் திருப்பி யாருக்குமே எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சார். அவங்க வந்து அந்த கேரக்டர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க நல்லவங்க, நல்ல ஃபேமிலி. பட் எனக்கான விஷயம் அங்க கிடைக்கல. எனக்கான தேவைக்கா எது போனாலும் அது கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்கலங்க. ஆமா, அப்போ அது சிக்கல் தானே. நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நாங்க வந்து காதல் கல்யாணம், நான் முஸ்லீம், அவர் ஹிந்து. எங்களுக்கு பல பிரச்சனை, கல்யாணத்துலயே பல பிரச்சனை. அவ்வளோத்தையும் மீறி என்னை அன்பா பார்த்துக்கிட்டு இப்போ 40 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் சார். நானும் சந்தோஷமா இருக்கிறேன் சார். ஆமா, வந்திருக்காரு சார். அன்பு முக்கியம். அன்பு, அவர் மேல அன்பு வச்சா எவ்வளவு நமக்கு உள்ளான கஷ்டம் வந்தாலும் அவர் தோள் மேல அவர் சுமந்துக்குவாரு. நமக்கு அதை காட்ட விட மாட்டாரு. எதுனாலும் நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். நீங்க கொடுக்குற அன்புக்கு அவர் திருப்பு கொடுக்குறாரு, உங்களுக்கு சந்தோஷமா குடும்பம் நடக்குது. அவங்க கொடுத்த அன்புக்கு அங்க நடக்கலைங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி மேரேஜ் லைஃப் சிக்கலாகிறதுக்கு காரணம், இன்க்ரீசிங் டிவோர்ஸ் ரேட்ஸ்க்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும், மென் ஆர் மென்டலி மேரிட் டு தேர் பேரண்ட்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் சொல்வேன். அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, பட் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கல. நாளைக்கு அவங்க ஒய்ஃப் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க அம்மாகிட்ட தான் கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் சீன். கல்யாணம் ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆச்சு, ஒரு பாப்பா இருக்கு. இன்னொரு 4 மந்த்தாக இப்போ திரும்பியும் கன்சீவாக இருக்காங்க. ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். 6 இயர்ஸாக அவங்க பேசலை அவங்க ஃபேமிலிலையும். ஏன்னா அவங்க கொஞ்சம், அது நாங்கள் கொஞ்சம் அப்படின்றதால பேசலை. நாங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டு. எனக்காக அவங்கள விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க சொல்றீங்க ஹாப்பின்னு. மேரேஜ்ங்கிறது 2 பேர் சேர்ந்தது, புரியுதுங்களா? நீங்க தனியா உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. சொல்ல வரேன். வைஃபும் ஏன்னா வைஃபோட சாக்ரிஃபைஸ் 90% இருந்தாதான் மேரேஜ் நல்லா இருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுல ஒன்னு ஹஸ்பண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா ஹாப்பியா இருப்பா. ஸோ 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லையா, ஒய்ஃப் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ். நீங்க உங்க அப்பா மாதிரி இல்லைங்கிறதுக்கு என்ன உதாரணமா சொல்லுவீங்க? நியூ மூவி எது இருந்தாலும் கண்டிப்பா போயிடுவோம் சார். அவங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு கூட்டு போயிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்திருக்கீங்களா? இப்போ ஒரே நேரத்துல 2 படம் ரிலீஸ் ஆகுது. நான் சொல்றேன் சார், ஒரு படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்னொரு படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மார்னிங் ஷோ நாங்க முடிச்சிட்டு திரிய லஞ்ச் மார்னிங் ஷோ உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போவீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இல்ல மேம், ஒரே தியேட்டர் போனோம். ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு பிடிச்சது தான் போட்டுருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு வருதோ அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த தியேட்டர்ல 2 ஸ்கிரீன் தான். ஃபர்ஸ்ட் ஷோ இது, செகண்ட் ஷோ எங்க வைஃப்க்கு பிடிச்சது. அதத்தான் சொல்றேன். நீங்க சொல்றதுதான் லஞ்ச் போயிட்டு அதுக்கு அப்புறம் செகண்ட் ஷோ நீங்க சொல்றதுதான். நீங்க சாஃப்ட்டா நான் டாமினேட் இல்லன்னு சொல்றீங்க. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரு விட்டு கொடுக்கறதுங்கிற ஒரு கேள்வி மட்டுமே நம்ம முன் வச்சு இதை பேசிகிட்டே இருந்தோம்னா யாராவது ஒருத்தரவங்க அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதை அக்னாலேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நீங்களே ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பெண்கள் மட்டுமே விட்டு கொடுக்கல, ஆண்களும் இன்னைக்கு விட்டு கொடுத்து தான் அந்த கல்யாணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போது, அப்போ யாரோ ஒரு சந்தோஷமா விட்டு கொடுக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை? ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுக்கறது தான் பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயம் அவங்களால விட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்ட்டு புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க கல்யாண வாழ்க்கையில ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த சைடில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்த ஒரு லட்சிய தம்பதினா யாரு? அப்படி யாருமே இல்லை சார். ஒரு 18 வயசு வரைக்கும் பார்க்கும்போது எல்லா மேரேஜுமே ரொம்ப பார்க்க அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் எனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நானும் பெரியவங்கும் போது ஒரு ஃபேமிலி அடல்ட் கான்வர்சேஷன்ல நானும் கலந்துப்பேன். அப்போ அவங்க பத்தி பேசுற ஒரு விஷயமும் கேட்கும் போது, இன்னும் ஏன் இருக்க நீ? ஒரே கேள்விதான் வரும், ஏன் இருக்க? அவங்க சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? குழந்தைக்காகன்னுவாங்க. அந்த குழந்தை ஏன் முதல்ல பிடிக்காத ஒருத்தங்க கூட உருவாச்சு? எல்லாரும் யாரை ஜெயிக்கிறோம்னு பேசுறாங்களே, நம்ம ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அவங்க கிட்ட நம்ம தோத்து போனோம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தானே தோத்து போறோம், நம்ம ஒய்ஃப் கிட்ட தானே தோத்து போறோம். அதனால என்ன வந்துட போகுது? ஒரு சின்ன தப்புக்கு செஞ்சா கூட உடனே சாரிப்பா மன்னிச்சிருப்பா. எங்க வீட்ல எல்லாம் இல்ல,
அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரே தான் காலில் வந்து அடைச்சிப்போ டப்புன்னு காலில் விழுகிற ஓன்ட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன் அவ்வளோதானே. அதே தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்குற பழக்கம் இல்லாததுனால தான். ஆமா அவ்வளோதான் சார். அது அந்த ஒரு பிரச்சனை இல்லாம போகும். இப்போ இவ்வளோ நேரம் அவங்க 30,000 சேலரி எல்லாம் சொன்னாங்க. எங்க அப்பா அம்மாவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன ரொம்ப நாள் வரைக்கும் எங்க அப்பா குண்டு விளையாட போகிறோம். எங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பெருசா ஒன்றும் வேலைக்கெல்லாம் போனது இல்லை அப்படின்னு. அதுலயும் எங்க அப்பா அங்கதான் உட்காந்துருக்காரு. அவங்களோட லைஃப்பை பார்த்து தான் எவ்வளோ விட்டு கொடுத்து போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற நினைச்சுதான் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி கடவுள் செய்த குற்றமுடின்னு. அதாவது அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நாங்கள் கஷ்டப்பட்டோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்கள் கஷ்டத்தை நாங்கள் யார்ட்டுமே சொல்றதே இல்லையா, எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் வச்சுக்கிறோம். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சுதந்திரம் இப்போ இல்லை. அதுதான் உண்மை. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறது, அவங்க ஒப்பீனியனுக்கு போயிடுறது. ஸோ விட்டு கொடுத்து வாழ்றது பாதிக்கப்பட்டிருக்கேன்ல. உங்க கருத்துக்களை நிராகரிக்கப்படுது. இதுதான் காரணத்துல இருந்து வேற வேற என்ன நிராகரிக்கப்படும் பொழுது நாம சரண்டர் ஆக வேண்டியிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? ஆமா. இல்லை அப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். இத்தனை வருஷத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. எல்லாத்துக்குமே ஒரு சினிமா கூப்பிட்டா கூட வரமாட்டாப்ல. சினிமா கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆமா. ஒருத்தர் கூட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு பிரச்சனை, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க இங்க பிரச்சனை. அவங்க கோயில் கூப்பிட்டா வரமாட்டாங்க சார். கோயில் குளத்துக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வருவாங்க. எனக்கு வந்து கோயில் குளத்துக்கு போறதுக்கு அதிகம் விருப்பம் இல்லை. ஆண்டவனை எங்க இருந்தாலும் நம்ம கும்பிட்டுக்கலாம். கோயிலுக்கு போனா கூட வெளியில வந்து வாசல்ல விட்டுட்டு அப்பா சினிமாவுக்கு போயிடுவாருங்க சார். கோயில் அவங்க 3 மணி நேரம் பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. இவர் 3 மணி நேரம் படம் முடிஞ்சிட்டு வெளியில வருவாங்க. வரும்போது 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருவாங்க சார். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்களே சார். இதுக்கு மேல என்ன ஒரு லைஃப்ல வந்துடும். வீட்டுக்கு வெளியில வந்தவொடனே நம்ம ராஜாவா ஃபீல் பண்றது இருக்குல்ல, வீட்டுக்குள்ள போன நம்ம கூஜாவா ஃபீல் பண்றது இருக்குல்ல, அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கான்னு கேட்குறேன். நான் வந்து ஆர்மி ரிட்டையர்மெண்ட். ஆர்மியில் வந்து 20 வருஷம் வேலை செய்தேன். ஆர்மியில் கார்கில் வாரில் என்னுடைய ஊண்டட் ஆகிட்டு இந்த காலில் என்னுடைய குண்டடு பெற்று வந்தேன். எல்லா இடத்துலையும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சாக்ரிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ இவ்வளோ வாழ்க்கையை ஓட்டி 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 வந்தப்போ சும்மா ஒரு சின்ன மொபைல் எடுத்துகிட்டு அவங்க கூட தான் இருக்கிறேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். இப்படி போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மொபைல் இப்படி தேடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க மொபைலில், இது யார்கிட்ட பேசுகிறீங்க, எங்கே பேசுகிறீங்க, இந்த மாதிரி ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போடுறது அவசியமா கேட்பாங்க. கேளுங்க, எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்காங்க. இந்த வயசில் 55 வயசு சார் எனக்கு, நீ என்னத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எதுக்கு போற, யாரை பார்க்க போற? இல்லை எவ்வளோ வயசு சொன்னீங்க? 55. தெரியலையே பார்த்தா அப்படியே. அது அவருக்கு 55 வயசுன்னு தெரியாததுக்கு காரணம் நான் தான் சார். சார் நீங்க வீட்டுக்குள்ள ராஜாவா கூஜாவா சார்? சார் வெளியில நான் ராஜா, வீட்டுக்குள்ளார கூஜாவா தான் சார் இருக்க முடியுது. ஃபோன் ஒன்று வருது ஆஃபீஸ்லேருந்து, எனக்கு லேடி கார்டெலாம் இருக்காங்க, நான் வந்து மேனேஜராக இருக்கேன், செக்யூரிட்டி மேனேஜர். லேடி கார்டு வந்து சார் மார்னிங் சார் எனக்கு நாளைக்கு ஒரு லீவ் வேணும். அவங்க லேடி குரலை கேட்ட உடனே வருவாங்க. யார் அது, என்ன பேசுனேன், அவங்க லீவ் கேட்டுக்கிறாங்க, ஏதோ ஃபோனை காட்டு, அவங்க பையன்கிட்ட கொடுப்பாங்க, யார்கிட்ட பேசியிருக்கா பாரு, என்ன இருக்கா பாரு அப்படின்வாங்க. என்ன உனக்கு அவ்வளோ தூரம்? நான் சொல்கிறேன், அப்போ இவ்வளோ வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணி 32 வருஷம் ஆகுது என்னையாட. ஸோ இவ்வளோலாம் நான் சாக்ரிஃபை பண்ண இந்த வயசில் எனக்கு ஏன் அந்த சுதந்திரம் இல்லை? ஏன் எனக்கு ஒரு தனி சுதந்திரம் கிடையாதா? ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவார் சார். அதில் வந்து அசைச்சிக்கவே முடியாது அவரை. இப்போ இல்லை, அது வந்து லவ் பண்ணுற காலத்துலேருந்தே, நாங்கள் லவ் மேரேஜ் தான் சார். அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 1.5 hour எடுத்துக்குவார் சார் அவர் டெய்லி. சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கணும், தனி மனித சுதந்திரம்ன்றது சார். நான் தான் சார் அவருக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறேன். அவர் ஏன் தான் சுதந்திரன்றார், நான் தான் சார் சுதந்திரம் கொடுத்துக்கிறேன். அவரு போடுற ட்ரெஸ்ல இருந்து அவர் பண்ற சைக்கிள் இருந்து எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறேன். ஆமா சார், நீங்க நாட்டு பார்டர்ல இருந்து நாட்டு எல்லையை காப்பாத்துறீங்க, வீட்டு எல்லைக்குள்ள கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது அவங்க தான்ட்டாங்க. நான் தான் சார். அப்புறம் என்ன தெரியுமா சார் சொல்லுவாரு, ஏதாவது எதனா ஏங்க இந்த விசேஷத்துக்கு செய்யணும், நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனேம்மா, என்கிட்டே அம்மா கேட்குற அப்படின்னுவாரு. இப்போ வர்றது கூட எதனா ஏங்க பே பண்ணுங்க, நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனேம்மா, ஏம்மா என்னை எதிர்பார்க்குற? எல்லாத்துக்குமே சார். ஒரு பூ வாங்கணுன்னா கூட, ஏங்க இன்னைக்கு ஒரு கல்யாண நாளாச்சு, பூ என்ன, நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனேம்மா, ஏன்மா என்னையம்மா ஏன் நிஷா மம்மி இப்படி பண்ற, என்கிட்ட எந்த காசுக்குது? அப்ப எவ்வளவு கோவம் சார் வரும். ஆனா அவருக்கு ட்ரெஸ் எடுக்க எங்க சார் காசு வச்சுக்கிறாரு? இல்ல முதல்ல காசு வந்தானே உங்கள்ட்ட தானே கொடுக்குறாரு சார். பாதி தான் சார் கொடுக்குறாரு, பாதி எங்க சார் கொடுக்குறாரு? ஃபுல் காசையும் கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. கேக்குறேன் சார். என்ன சார், அப்புறம் நாங்க ஓட்டாண்டியே தான் சார் சுத்தின்னு இருக்கட்டும். இங்க யாரு எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்கிறது பொறுத்து தான் மேரேஜ் லைஃப் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல.
அதனால ஆமா சார், உங்க மேரேஜ் லைஃப் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்க வீட்டுக்காரர் தான். கண்டிப்பா அவர் தான் சார். அவர் அந்த பக்கம் இருக்கறனால தான் தியாக சுடரா அந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கறனால தான் இங்க பாதி marriage life தியாகம் நானும் positive ஆ தான் சார் இருக்குங்கிறீங்க. பண்றேன். இல்ல பாதி நானும் தான் சார் பண்றேன்.